திருச்சிற்றம்பலம். திருமூலரையா திருவடிகள் போற்றி போற்றி, குருவடியும் திருவடியும் வணங்கி இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். நண்பர்களே, ஐயனை நம்ம வழிபடுறோம், அதற்கான பலன் கிடைக்கணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக எல்லாத்து மனசுக்குள்ளேயும் இருக்கிற ஒரு விஷயந்தான், இல்லைன்னா சொல்லவே முடியாது. பலனை நம்ம எப்படி எதிர்பார்க்கிறோம்? அடியார் பெருமக்கள் எதிர்பார்க்கின்ற பலன் எப்படியாவது உன் திருவடியிலே இருக்க ஒரு இடம், அது தூசியாக இருக்கட்டும் துரும்பாக இருக்கட்டும், அந்த அளவுக்கு என்ன நீ நினச்சி உன் திருவடியில் ஒரு இடம் கொடுத்தாலும் போதும், அந்த நிழலிலே நான் இளைப்பாறினால் போதும் அப்படிங்கிற அந்த எண்ணம் எப்படியோ எல்லாத்துக்குள்ளேயும் வந்துடுது. அதுவும் கிட்டத்தட்ட ஆசை தானே. அதுவுமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்ம இயல்பாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். எதையும் எதிர்பார்க்காத உண்மையான அன்பை செலுத்து, இறைவன் மீது உண்மையான அன்பை செலுத்து. அப்போ தான் உண்மையாலுமே அந்த பக்திக்கான அடையாளம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இறைவன் தன்மையவன் அப்படிங்கிறது அப்போ தான் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இயல்பாக பார்த்தோன்னா இந்த அமைதி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, மௌன விரதம்னு சொல்லுவாங்க. அந்த மௌன விரதத்திற்கு ஆற்றல் அதிகம். பேசப்பட்ட வார்த்தையை விட, பேசுகின்ற வார்த்தையை விட பேசாத வார்த்தைக்கு சக்தி அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. பேசாத வார்த்தை அப்படிங்கிறது இந்த இடத்துல மௌனத்தை குறிக்கக்கூடியது. பெரும்பாலும் மௌனமாக இருந்து விடுங்கள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இப்போ அடியார் கூட்டத்தோடு சேர்றோம்னா இறைவனோட அருமை பெருமைகளை பேசி மகிழ்ந்து கொண்டிருப்போம். அப்போ மனமானது மகிழ்ச்சியாக இருக்கும். தேவையில்லாத ஒரு இடத்துல இருக்கிறோம், அப்போ நம்ம பேசணும்னு விருப்பப்படுறோம். அப்போ பேசும்போது அதனால் விளையக்கூடிய பயன்கள் யாது அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். இப்போ நல்ல விஷயங்களை பேசும்போது நல்லவைகள் நிகழும். தேவையில்லாமல் நேரத்தை போக்கக்கூடிய பேச்சுக்களையெல்லாம் பேசி கொண்டிருந்தால் என்ன ஆக போகுது, அதனால் என்ன பயன் வந்து விளைய போகிறது அப்படின்னு யோசிச்சோம்னா உடலுடைய ஆற்றல், அந்த உயிர் சக்தியானது வீணடிகிறது அப்படிங்கிறத தான் தெரிஞ்சுக்கணும். அப்போ பேசாமல் இருந்தால் ஆற்றல் பெருக்கு உண்டாகுமா? கண்டிப்பாக ஆற்றலானது சேமிக்கப்படும். உடலோட ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். ஊன் உடம்பு ஆலயம். சொல்லப்போனால் இப்போ நம்ம இறைவனை உணர வேண்டும் என்று நினைக்கின்றோம். இறைவனை உணர வேண்டுமென்றால் இந்த ஊனுடம்பு, ஆலயமாகிய இந்த ஊனுடம்பு ஆரோக்கியமாக இருத்தல் தேவை. இப்போ நோய் நொடியாக இருக்கும்போது இறைவனை நினைப்போம், ஆனால் உடல் நல்லா இருந்த அளவுக்கு நம்மளால் நினைக்க முடியுமா? அந்த மந்திர ஜபம் செய்ய முடியுமா? எழுந்து அமர முடியுமா? பூஜை புனஸ்காரங்கள் செய்ய முடியுமானா ஓரளவுக்கு செய்யலாமே தவிர நம்ம இயல்பாக செய்த அளவுக்கு முடியாது, உடல்நிலை ரொம்ப மோசமாகிவிட்டால். அப்போ உடல்நிலை ரொம்ப முக்கியம். ஊன் உடம்பு ஆலயம் அப்படிங்கிற ஞாபகம் வச்சு உடல் பராமரிப்பும் ரொம்ப முக்கியமான விஷயம். அது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம உடலிலே சேமிக்கப்படுகின்ற ஆற்றல்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். உடலிலே சேமிக்கப்படுகின்ற ஆற்றல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன் இவ்வளவு அழுத்தி இதை சொல்ல வேண்டியது இருக்குது அப்படின்னா, உயிர் சக்தி தான் இந்த உடலை இயக்குகிறது. இந்த உயிர் சக்தி வீணடைவதற்கு பல வழிகள் இருக்கின்றன. அதில் நம்ம தொடர்ந்து பேசிக்கொண்டே இருத்தலும் ஒரு வழி. நம்ம உயிர் சக்தியை வீணடிக்கணும் அப்படின்னு நினச்சா தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தோம்னா உயிர் சக்தி வீணாகும். அப்படி வீணடைகின்ற உயிர் சக்திக்கு தக்கவாறு பலன் நமக்கு வந்து சேர்ந்துருச்சுன்னா, பலன் என்ன? மனசுக்கு ஒரு மகிழ்ச்சி வந்து உண்டாகிறது அப்படின்னா வீணான சக்தியை கூட நம்ம ஓரளவுக்கு ஏற்றுக்க முடியும். சம்பந்தமே இல்லாமல் பேசுகின்ற வார்த்தைகள், சம்பந்தமே இல்லாமல் பேசுகின்ற பேச்சுகளால் உயிர் சக்தி வீணாகிறது. அப்படிங்கும்போது கண்டிப்பாக அது இறைவனை உணர்வதற்கு தேவையான ஆற்றலை வீணடிக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அந்த ஆற்றல் இருந்திருந்ததுன்னா நம்ம கொஞ்சம் அப்படியே முன்ன நடை போட்டிருந்தோம்னா இறைவனை உணர்ந்துக்கலாம். ஆனால் அந்த ஆற்றலை நம்ம இழந்து விட்டோம். ஏன்? தொடர்ந்து தேவையில்லாமல் பேசுகிறோம். அதன் மூலமாக மனம் சஞ்சலப்படுகிறது. மனம் சஞ்சலப்படுவதன் மூலமாக ஒரு உயிராற்றல் அந்த இடத்துல விரயமாகிறது. அப்போ உடலிலே இருக்கக்கூடிய உயிராற்றல் குறைய குறைய என்ன ஆகுது அப்படின்னா, இறைவனை உணரக்கூடிய அந்த ஆற்றல், சிவபெருமானை உணரக்கூடிய அந்த ஆற்றலானது வீணடிக்கப்படுகிறது. இது உள்ளபடியே யதார்த்தமாக அனைவருமே உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். அதனால தான் அந்த காலத்தில் உண்ணாவிரதம் எப்படி இருக்க சொன்னாங்களோ, இப்போ வாரத்துக்கு ஒரு முறையாவது உண்ணாமல் இருங்கள் அப்படின்னாங்க. அதை நம்ம சொன்னால் கேட்க மாட்டோன்ட்டு ஒவ்வொரு மாதத்துலேயும் ஒவ்வொரு பௌர்ணமி இல்லை அமாவாசை தினங்களில் குறிப்பாக விரத நாட்களை அமைத்து அந்த நாளில் எதுவும் சாப்பிடாதீங்க அப்படின்னு நம்மளை ஒதுக்கி வச்சாங்க. என்னன்னா கொஞ்ச நாச்சு அந்த உடலுக்கு ஓய்வு கொடுக்க வேண்டும் அப்படின்னு. அதன் மூலமாக எல்லா உறுப்புகளும் நல்ல புத்துணர்ச்சி அடையும், அந்த உயிராற்றல் மேலும் பெருகும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த விரத முறைகளை எல்லாம் நமது மார்க்கத்திலே தெளிவாக கொண்டு வந்து வச்சாங்க.
சரி, இப்போ உண்ணாமல் இருந்தால்தான் நமக்கு அந்த ஆற்றல் கிடைக்குமா அப்படின்னா, கண்ணை மூடி எதையும் பார்க்காம இருந்தாலும் உயிராற்றல் மிச்சமாகும், உயிர் சக்தியானது மிச்சமாகும். நம்ம பார்க்கறது மூலமாகவும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த உயிர் சக்தியை சிலவற்றை இழக்கின்றோம். அதே போல தான் பேசுகின்ற பேச்சு அப்படின்னு சொல்லக்கூடியது. அதிகப்படியான ஆற்றலை நாம் விரயம் செய்கின்றோம் அப்படிங்கும் போது அது ஒரு சில விஷயங்களில் அந்த ஆற்றலானது நமக்கு விரயமாகும். அதில் ரொம்ப முக்கியமானது அப்படின்னா இந்த பேச்சு. வீணாக பேசும்போது இந்த உயிர் சக்தி, உயிராற்றல் அப்படிங்கிறது குறைய ஆரம்பிக்கும். சரி, எப்படி பாதுகாத்து கொள்வது? இந்த ஆற்றலை நம்ம எப்படி பாதுகாப்பது? ஏன்னா அந்த ஆற்றல் இல்லை அப்படின்னா இந்த உடம்பு ஆலயமாக இருப்பது நோய் அண்டி அது பராமரிப்பு இல்லாத ஆலயமாக மாறிவிடும். அப்போ அந்த இடத்துல இறைவன் குடியிருக்க மாட்டார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அப்போ அது ஒரு ஆலயமாக மாற்றணும் அப்படின்னா, உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா உயிர் சக்தி தேவையில்லாமல் வீணடிக்கக்கூடாது. அப்போ தேவையானதுக்கு மட்டும் பேசுங்க. அப்போ ஒரு நாள் முழுவதும் நான் பேசாமல் இருக்கின்றேன், கண்டிப்பாக உயிர் சக்தியானது ஓரளவுக்கு சேமிக்கப்படும். ஆனால் முழுமையாக இல்லை. ஏன் அப்படின்னா, வாய் பேசலை, ஆனால் மனசு பேசிக்கிட்டு தான் இருக்கும். மனசு நமக்குள்ளே பேசிக்கிட்டு தான் இருக்கும். அந்த எண்ணங்கள் ஓடவும் அதுக்கு ஒரு உயிர் சக்தியானது வீணடிக்கப்படுகிறது. தெளிவாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், அந்த இடத்திலும் உயிர் சக்தியானது வீணடிக்கப்படுகிறது. அப்போ எப்படி என்ன பண்ண முடியும்? வாயை திறந்து பேசாமல் இருக்கலாம், அதுவே விடமாட்டாங்க. இருக்க சூழலில் நம்ம பாட்டுக்கு பேசாமல் போனாலும் யாராச்சும் கூப்பிட்டு வம்பழுத்துருவாங்க, நம்ம பேசிடுவோம். சரி, அப்படித்தான் இருந்தாலும் மனசுக்குள்ளே எண்ணங்கள் ஓடத்தானே செய்யும், மனது பேசிக்கொண்டே தானே இருக்கும். அதையும் நிறுத்தினா தான் உயிர் சக்தியை சேமிக்க முடியும்னா எப்படி? பழகிவிடும். இதில் நிறைய பிரச்சனைகளை நாம் எதிர்கொள்ள முடியும். அடியேன் சிறு வயதிலே சனிக்கிழமை தோறும் யாரிடமும் பேச மாட்டேன். யார்கிட்டையும், அதாவது மௌன விரதம் அப்படிங்கிறத இருக்கிறது வழக்கம். அடியேன் வேலை செய்து கொண்டிருந்த நேரத்திலே பெரும்பாலும் அந்த நாளில் என்கிட்ட யாரும் பேசவும் மாட்டாங்க, அடியேன்ட்ட பேச மாட்டாங்க. தெரியும் அவங்களுக்கு அன்றைக்கி பேச மாட்டாங்க அப்படின்ட்டு. எதேர்ச்சியாக ஒரு நாள் வெளியே செல்ல வேண்டிய நேரிட்டது. ஒரு அதிசயமாக எனது பாலிய சிநேகிதனை சந்திக்க நேரிட்டு விட்டது. அவன் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கான். நான் இப்போ பேசி ஆகணும். ஏன்னா ஒரு மரியாதை அப்படிங்கிறது என்ன, நம்மளை பார்த்ததுமே வந்து பேசுறது அப்படிங்கிறது அவர்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய மரியாதை. நம்ம திரும்பி அவங்களுக்கான பேசுறதுங்கிறது என்னாச்சு, எப்படி இருக்க பிள்ளைங்க, இப்படியே நிறைய பேச்சு போய்கிட்டே இருக்குது. அடையே நீ எதுவுமே பேச முடியல, பேசவும் கூடாது, அந்த இதிலேருந்து நம்ம வெளியே வரக்கூடாது, ரொம்ப வருஷமாக கடைப்பிடிக்கிற விஷயம் அப்படின்ட்டு மனம் சொல்லிக்கொண்டே இருக்கிறது. நானும் சைகையிலே நிறைய பேசி கொண்டிருக்கின்றேன். எனது நண்பன் சொன்ன விஷயம், என்னடா ஊமையாயிட்டியா அப்படின்ட்டு, பேச முடியலையா, என்ன பிரச்சனைன்னு, அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு சரியாகவும் தெரியலை. அப்புறமா ஒரு வழியாக சமாளித்து இந்த மாதிரி மௌன விரதம் அப்படிங்கிறத சொல்லி சமாளித்து அந்த இடத்துல இருந்து மீண்டு வந்தேன். இந்த மாதிரி நிறைய சூழ்நிலைகள் ஏற்படும். எப்போ வாய் பேசாமல் இருந்தாலே இந்த மாதிரி சூழ்நிலைகள் நிறைய ஏற்படும். நிறைய பேர் வந்து பேச விளைவார்கள், நாம் பேசியாக வேண்டிய. ஆனால் அதையும் மீறி நாம் மௌன விரதம் இருந்து விட்டால் அந்த முடிவு வந்து பார்த்திங்கன்னா, அந்த மௌன விரதத்தை நிறைவு செய்யும் போது பார்த்திங்கன்னா அவ்வளவு ஒரு மனமகிழ்ச்சியாக இருக்கும். அதிலே வீட்டில் இருக்கின்றோம், மௌன விரதத்துடன் சேர்த்து நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா மனதையும் கட்டுப்படுத்துகிறோம். தேவையில்லாத எண்ணங்களை குறைக்கிறோம். நம்மளால் முழுசாக நிறுத்த முடியாது. ஒரே ஒரு எண்ணம் அல்லது ஒரு குறிப்பிட்ட எண்ணங்களை மட்டும் மனதிலே நிறுத்தி கொண்டு அப்படியே படிப்படியாக எண்ண அலைகளை, எண்ண ஓட்டங்களை குறைக்கிறோம். அப்படிங்கும் போது கண்டிப்பாக அந்த உயிர் சக்தியானது சேமிக்கப்படும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த ஆற்றலை நாம் சேமிக்க கண்டிப்பாக அது ஒரு பெரிய பயனுள்ள ஆற்றலாக மாறும். அதன் மூலமாக நமக்கு கிடைக்கின்ற அந்த ஆற்றல் அப்படிங்கிறது இந்த உடம்பை வந்து ஆலயமாக மாற்றும். இறைவனை தரிசிக்க செய்கின்ற வகையிலே அந்த ஆற்றலை எல்லாம் அது நமக்கு கொடுக்க வல்லது அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மால் விரயமாகின்ற அந்த ஆற்றல்களை எல்லாம் சேமிக்க முடியும். வீண் பேச்சுகளையும் வீண் விவாதங்களையும் தவிர்த்து கொண்டா. ஏன்னா ஒரு விஷயத்துக்கு நம்மளாக முன்னாடி போய் பேசுகிறோம் அப்படிங்கிறத குறைச்சிக்கலாம்.
நம் மனதிலே எது ஒரு ஒவ்வாத கருத்தாக தெரிகிறதோ அதை கேட்டுவிட்டால் அதை புரிய வைக்க முயற்சி செய்ய வேண்டும் என்று தேவையில்லாமல் நம்ம பேச ஆரம்பிச்சிடும். யாரும் யாருக்கும் புரிய வைக்க முடியாது. இந்த உலகத்தில் யாரும் யாருக்கும் புரிய வைக்க முடியாது. நான் சொல்கிறத ஏற்றுக்கணும்னு நினச்சி ஒருத்தர் கேட்குறாங்க அப்படிங்கும்போது தான் நம்ம பேசுகிறதே காது கொடுத்து கேட்பாங்க. இவன் என்ன பேசுகிறது நம்ம என்ன கேட்குறதுங்கிறவங்க கிட்ட போய் நீங்கள் என்ன பேசினாலும் அது ஒரு முடிவுக்கு வராது. அப்படிப்பட்ட வீண் விவாதங்களை எல்லாம் தவிர்த்து கொண்டால் ஆற்றல்கள் சேமிக்கப்படும். இந்த உயிர் சக்தியானது சேமிக்கப்படும். அது இந்த உடலை ஆலயமாக மாற்றும். அந்த ஆலயத்திலே நாம் தொடர்ந்து முயற்சி செய்ய செய்ய இறைவனை எழுந்தருள செய்யலாம். அதன் மூலமாக சிவபெருமானுடைய அந்த காட்சியும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க.